ஒரு பொருளை எம்ஆர்பின்னு சொல்லக்கூடிய மேக்சிமம் ரீட்டைல் பிரைஸ். ஸோ அந்த மேக்சிமம் ரீட்டைல் பிரைஸை விட அதிக விலைக்கு அந்த பொருளை விற்கிறதுனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்துல எந்த மாதிரியான தீர்வு காணலாங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். பொதுவா நம்ம ஒரு கடைக்கு போய் ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னா அந்த பொருளுக்கு பின்னாடியே சின்னதா எம்ஆர்பி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கோம். அந்த எம்ஆர்பின்னு சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் தான் மேக்சிமம் ரீட்டைல் பிரைஸ். ஸோ ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருளுக்கு அதிகபட்ச விலை என்ன அப்படின்னு சொல்லி மதிப்பிடக்கூடிய விஷயத்தை தான் நம்ம எம்ஆர்பி அப்படின்னு பார்ப்போம். அது ஒவ்வொரு பொருளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். ஆனா ஒரு கடைக்காரர் இருக்காரு, ஒரு வர்த்தகர் இருக்காரு, அவர் என்ன பண்றாருன்னா இந்த மேக்சிமம் ரீட்டைல் பிரைஸை தாண்டி அதிக விலைக்கு, அது அந்த அதிக விலைன்றது ஒரு ரூபா கூட அதிகமா வித்தாங்கனாலும் அதுவும் அதிக விலைக்கு தான் வரும். உதாரணத்துக்கு ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருளுடைய விலை மேக்சிமம் ரீட்டைல் பிரைஸே 10 ரூபா தான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஆனா அந்த கடைக்காரர் என்ன பண்றாருன்னா இன்னும் 1 ரூபாய் லாபம் வரணுங்கிறதுக்காக அந்த பர்டிகுலர் பொருளை 11 ரூபாய்க்கு விற்கிறாரு. அப்படி 11 ரூபாய்க்கு வித்தாலுமே இந்த இடத்துல மேக்சிமம் ரீட்டைல் பிரைஸை விட அவர் அதிக விலைக்கு வித்ததா தான் அர்த்தம். அப்ப அந்த சமயத்துல இது என்னவா கருதப்படும் அப்படின்னா அன்ஃபேர் ட்ரேட் பிராக்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய நியாயமற்ற வர்த்தக முறை கீழே வரும். ஸோ ஒரு பொருளை பொறுத்த வரைக்கும் அதோடைய மேக்சிமம் ரீட்டைல் பிரைஸை விட அதிகமா 1 ரூபாய் கொடுத்து அந்த பொருளை விற்றாலுமே அந்த இடத்துல அந்த வர்த்தகரை பொறுத்த வரைக்கும் அவரு அன்ஃபேர் ட்ரேட் பிராக்டிஸ் பண்ணியிருக்காருன்னு தான் அர்த்தம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஒரு கன்சியூமரா இதை எப்படி அப்ரோச் பண்றது? வெறும் ஒரு ரூபாய் அதிகமா கொடுத்து நம்ம வாங்குறாங்க. ஸோ அப்ப அந்த சிச்சுவேஷன்ல வெறும் ஒரு ரூபாய்க்காகலாம் நான் போய் நீதிமன்றத்தை அணுக முடியுமா? வெறும் 1 ரூபாய்க்காக ஒரு பிரச்சனையை நீதிமன்றம் என்னுடைய ப்ராப்ளம் என்னன்னு சொல்லி கேட்குமா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சந்தேகம் இருக்கலாம். கட்டாயமா நீதிமன்றம் இதை கேட்கும். காரணம் என்னன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மேக்சிமம் ரீட்டைல் பிரைஸை விட 1 ரூபாய் அதிகமா இருந்தாலும் சரி, அது கட்டாயமா ஒரு கன்சியூமர் ரைட் வயலேஷனா தான் இருக்கும். அது நம்ம அன்ஃபேர் ட்ரேட் பிராக்டிஸ் கீழே நம்ம பார்ப்போம். உதாரணத்துக்கு நான் ஒரு வழக்கு சொல்றேன். இந்த வழக்கு கோவை நுகர்வோர் நீதிமன்றத்தில் நடந்த வழக்கு. ஸோ இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இந்த நுகர்வோர் என்ன பண்றாருன்னா ஒரு கடையில போய் ஒரு சேர் வாங்குறாரு அவருடைய வீட்டு பர்பஸ்க்காக. ஸோ அப்படி சேர் வாங்கும் போது அந்த பர்டிகுலர் சேர்ல அதோட விலைப்பட்டியல பாத்தீங்க அப்படின்னா எம்ஆர்பி ரேட் வந்து 2495 ரூபான்றது இருக்கு. அப்ப அந்த கடைக்காரர்கிட்ட இந்த நபர் என்ன பண்றாருன்னா காசு கொடுத்து எனக்கு இந்த சேரை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கடைக்காரரும் என்ன பண்றாரு அப்படின்னா ஐயா இந்த பொருளோட விலை 3000 ரூபாய், அதாவது 2999 ரூபான்னு சொல்லி ஸ்பெசிஃபை பண்றாரு. ஆனா இதோட எம்ஆர்பி ரேட்டே வெறும் 2495 ரூபான்னு தானே இருக்கு, எதுக்கு நீங்க 2999 ரூபான்னு சொல்றீங்கன்னு சொல்லும்போது இது பழைய ஸ்டாக்குங்க, பழைய ஸ்டாக்கு தான் இந்த ரேட்ல இருந்துச்சு, இது புதிய ஸ்டாக் வந்திருக்கு. இப்ப பாருங்க பக்கத்துல இருக்கிற சேர்லாம் காமிக்கிறாரு, இந்த மாதிரி இதெல்லாம் புது ஸ்டாக்கு, இந்த புது ஸ்டாக் சேர்ஸ் எல்லாமே ரேட்டு கூடிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அந்த சூழ்நிலையில இந்த கன்சியூமர்னு சொல்லக்கூடிய நுகர்வோரும் தயக்கத்தோட என்ன பண்றாரு, வேற வழி இல்லாம அவருக்கு அந்த கட்டாயம் இருக்கு, சேர் வேணுங்கிற ஒரு கட்டாயம் இருக்குங்கிறதுனால அந்த சேர் என்ன பண்றாருன்னா அந்த விலை கொடுத்து 2999 ரூபாய் விலை கொடுத்து என்ன பண்ணிடுறாருன்னா அந்த சேரை வாங்கிடுறாரு. வாங்கினதுக்கு அப்புறமா அந்த கடைக்காரர்கிட்ட என்ன பண்றாருன்னா ஒரு நோட்டீஸ் அனுப்பி இந்த மாதிரி என்கிட்ட இருந்து 504 ரூபாய் எக்ஸ்ட்ரா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, எம்ஆர்பி ரேட்டை விட அதிகமான விலைக்கு நீங்க வாங்கியிருக்கீங்க, இது ஒரு அன்ஃபேர் ட்ரேட் பிராக்டிஸ், என்னுடைய கன்சியூமர் ரைட் என்ன இருக்கு, வயலேட் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. இதை பார்க்கக்கூடிய அந்த கடைக்காரரும் என்ன பண்றாருன்னா இதை கவனிக்காம அதுக்கு எந்த ஒரு ரிப்ளையும் தராம அதை அப்படியே அசால்ட்டா விட்டுறாரு. அதுக்கப்புறம் இந்த கன்சியூமர் என்ன பண்றாரு அப்படின்னா நம்ம கோவை மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றத்தை அணுகிறாரு. அணுகி பெட்டிஷன் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி அதுக்கு அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய வாதத்தை முன்வைக்கிறாங்க. அதே போல எதிர்த்தரப்பிலும் அவங்களுடைய வாதத்தை முன்வைக்கிறாங்க. அப்ப கோர்ட் இந்த இடத்துல என்ன ஜட்ஜ்மெண்ட் தராங்க அப்படின்னா ஒரு எம்ஆர்பி ரேட்டை பொறுத்த வரைக்கும் அந்த மேக்சிமம் ரீட்டைல் பிரைஸை விட அதிக விலைக்கு நீங்க ஒரு சேரை விற்கிறீங்க, அந்த டேக்ல எவ்வளவு அமௌண்ட் மென்ஷன் ஆயிருக்கோ அதை விட நீங்க அதிகமா விற்கிறீங்க அப்படின்னாலே அது கட்டாயமா ஒரு அன்ஃபேர் ட்ரேட் பிராக்டிஸ் கீழே தான் வரும். அதனால இந்த இடத்துல நீங்க கம்ப்ளைனன்ட்டுக்கு என்ன பண்ணி ஆகணும்னா அந்த 504 ரூபாய் அதிகமா வாங்கியிருக்கக்கூடிய அமௌண்ட்டை நீங்க திருப்பி ரீஃபண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 10,000 ரூபாய் அந்த கன்சியூமருக்கு ஏற்பட்ட மன உளைச்சலுக்காகவும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம சீஃப் மினிஸ்டர் பப்ளிக் ரிலீஃப் ஃபண்ட்ல 50,000 ரூபாய் நீங்க பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மற்றும் இந்த வழக்கு நடத்தக்கூடிய அந்த கன்சியூமருக்கும் என்ன பண்ணிருக்காங்கன்னா 5,000 ரூபாய் லிட்டிகேஷன் காஸ்டாவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரே ஒரு ரூபாவோ இல்ல ஒரு 2 ரூபாவோ நம்ம சேர்த்து கொடுத்திருந்தாலும் அதுவும் அன்ஃபேர் ட்ரேட் பிராக்டிஸ் தான் பார்த்திருந்தோம். அப்ப அந்த சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் ஒரு வர்த்தகரா இருக்கக்கூடிய நீங்க இல்ல ஒரு வணிகரா இருக்கக்கூடிய நீங்க ஒரு சின்ன லாபத்துக்காக மேக்சிமம் ரீட்டைல் பிரைஸை விட அதிக விலைக்கு ஒரு பொருளை வித்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இது கட்டாயமா ஒரு கன்சியூமர் ரைட் வயலேஷன்ல கொண்டு போய் தான் முடியும். அதுக்கான பிரச்சனைகளையும் நம்ம எதிர்கொள்ள வேண்டியதா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல கன்சியூமர் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஒரு கன்சியூமரா இருக்கும்,
ரூபாய் அதிகமா கொடுத்து ஒரு பொருளை வாங்கியிருந்தாலும் சரி, இல்ல ஒரு 10 ரூபாய் அதிகமா கொடுத்து ஒரு பொருளை வாங்கியிருந்தாலும் சரி, நம்மளுடைய ரைட் வயலேட் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்ம உணரணும். அப்படி உணர்ந்தா மட்டும்தான் இது போன்ற பிரச்சனைகள் இன்னும் ஃபியூச்சர்ல வந்து வராம இருக்கும். ரீசெண்ட் டைம்ஸ்ல கூட போற சூழ்நிலை வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம பெட்ரோல் விலையா இருக்கட்டும், இல்ல கேஸ் தட்டுப்பாடா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. அப்படி இருக்கும்போது பொருளோட மேக்சிமம் ரீட்டைல் பிரைஸ் அதிகமா கூடி இருக்கு, மேக்சிமம் ரீட்டைல் பிரைஸே பிக்ஸ் பண்ணி அதிகமான விலைக்கு வாங்குறாங்கன்னா தப்பு கிடையாது. பட் அப்படி இல்லாம ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு பழைய பொருளுக்கு விலைவாசி அதிகமாயிருச்சுன்னு சொல்லி நீங்க மேக்சிமம் ரீட்டைல் பிரைஸை விட அதிக விலைக்கு ஒரு பொருளை வித்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அது கட்டாயமா அன்ஃபேர் ட்ரேட் பிராக்டிஸ் கீழே தான் வரும். வாங்குபவரை விழித்திரு, விற்பவரை விழித்திரு. கேவியட் எம்பிட்டர், கேவியட் வெண்டிட்டர். தேங்க்யூ.